சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனா இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் சொல்லிட்டு இருந்தாரு டிவிகேவா டிஎம்கேவா டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே டிஎம்கேவா டிவிகேவான்னு இதுக்கப்புறம் தான் மாறப்போகுது. ஏன்னா முக ஸ்டாலின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நாங்களும் களத்துல இறங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது டிவிகே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுச்சோ அதே ஃபார்முலாவை இதுக்கப்புறம் டிஎம்கே யூஸ் பண்ண போகுது. என்ன என்ன எழவி அது? நான் தான் சொன்னேன்ல, டிஎம்கே வந்து சாதாரண கட்சியில ஏதாவது பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நாங்க திருப்பி பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்ராஜ்ன்ற ஒருத்தருக்கு எதிராக விஜய் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கேஸ் கொடுத்திருந்தாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. முதலமைச்சர் விஜய் சில தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது பொன்ராஜ் மீது 2 வழக்குகள் பதிக்கப்பட்டுள்ளன. அவரோட வன்மத்தை தீர்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். என்ன இது? இது கூடவே விஜய் வந்து ஒயின் ஷாப் எல்லாம் மூட்டாரு அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 110 200 என்னமோ கடை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஒரு கடையை வந்து மூடி இருக்காங்க. மூடின ஒரே வாரத்துல பிரைவேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பார் வந்து ஓபன் ஆயிருக்கு. சேலம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை மூடப்பட்ட இடத்தில் தனியார் பார் திறக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. சோ இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம் மூடிட்டு பிரைவேட்டை ஓபன் பண்றதா உங்களோட புது மாடலா, இதுதான் மாற்றமா அப்படின்ற கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே திருமாவளவன் ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. விஜயோட ஆட்சி 2 வருஷம் நீடிக்குமா என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது. யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி. பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அப்போ நாங்கள் எங்க தோழர்களோட கலந்து பேச முடிவு பண்ணுவோம். ஆதரவு கொடுப்போமா இல்லையான்றதை யோசிச்சு தான் முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சோ அந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. நேத்து நைட்டு எனக்கு வந்து முதலமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்தது, பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தம்மை முதல்வராக அறிவிக்க உள்ளதாக ஒரு தரப்பு கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆனா இப்ப காலையில பாத்தீங்கன்னா மாத்தி பேசியிருக்காரு. அதாவது காசிப்ஸ் தான் வந்தது, எங்க ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்ற மாதிரி மாத்தி பேசியிருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக ஸ்டாலின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது டிவிக்கே ஆட்சி அமைச்சது இன்ஸ்டாகிராம் வச்சு மட்டும் தான் ஆட்சி அமைச்சது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ணல, களப்பணியிலே இல்ல, அவரே பாத்தீங்கன்னா நிறைய தொகுதிக்கு போல அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய்களை வந்து பரப்பிட்டு இருந்தீங்க. ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, வாகனம் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, டிஎம்கே இது பண்ணிச்சு அதை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பொய்ய பரப்பியே ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழிவு ஊத்திட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியே இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க போறது இல்ல, எங்க மேல ஒரு பொய்யை நீங்க பரப்புனீங்கன்னா நாங்க திருப்பி அடிப்போம், அதை வந்து உடைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஐடி விங்கையும் சோஷியல் மீடியால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை டிவிகே மாதிரி அதிகமாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டிவிகே ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராம் தான். சோஷியல் மீடியால அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ரூட் மாஃபியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ரூட் மாஃபியா நிறைய பேர் நம்ம எதனால விஜய்க்கு ஓட்டு போடுறத தெரியாத அளவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா எது உண்மை போயினே தெரியாத அளவுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ரூட் மாஃபியா பரப்பி விட்டுது. ஸோ அது பரப்பி விட்டதுல முக்காவாசி பேர் அவங்க பார்க்கறது பொய்யா தான் இருக்கும், ஆனா அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க. அது காரணம் தான் பாத்தீங்கன்னா மக்களை வந்து மேனிபுலேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை சூப்பரா வந்து ரூட் மாஃபியா வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில டிஎம்கே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்களா, எங்க மேல பொய்ய பரப்புறீங்களா, இதுக்கப்புறம் நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப டிஎம்கேவும் அவங்களோட ஐடிவிங்கையும் அவங்களோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ட்விட்டர்ல நிறைய இதை பார்க்க முடியுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அவ்வளவுதான், டிவிகே மாதிரியே நம்மளும் சோஷியல் மீடியால ஒரு ஆதிக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மும்முரமா இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் எப்படி இருந்தது, அதாவது ஃபீல்டுல யார் அதிகமா காசை கொட்டுறாங்க, யார் அதிகமா மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் அவங்க ஜெயிக்கிறது தோகிறது இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் எலெக்ஷன்ல டோட்டலா மாற போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இங்க சோஷியல் மீடியா தான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ணுச்சு. அது வந்து டிவிகேல இருக்கவங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்க ஜனங்களுக்கும் தெரியும், நியூஸ்ல மீடியால இருக்கவங்களுக்கும் தெரியும். சோஷியல் மீடியா தான் இந்த எலெக்ஷனை ரூல் பண்ணதே, சோஷியல் மீடியா தான்.
டிஎம்கே ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்க, நம்ம அதை வந்து கணிக்க தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் மட்டும் இல்ல, எந்த கட்சியுமே கணிக்கல. சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்றத கணிக்கவே இல்லை. எல்லாருக்குமே அது ஒரு பேர் அதிர்ச்சி தான். சோ எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பயங்கரமா மும்முரமா இறங்கி வேலை செய்ய போறது சோஷியல் மீடியால தான். நீங்க வேணா பாருங்க, அடுத்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல வருதா இல்ல 5 வருஷம் கழிச்சு தான் வருதான்னு தெரியல. பட் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வந்து ஃபீல்டுல காசை, அதாவது ஓட்டு காசு கொடுப்பாங்களே, அந்த காசு கொடுக்கறத விட இந்த மாதிரி சோஷியல் மீடியால காசை இறைப்பாங்க. டிவிகே சைட்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்லன்னா சொல்ல. சோ அவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க சைட்லயும் சரி, அதே மாதிரி ரூட் மாஃபியாவும் சரி இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா அவங்க காசை கொட்டி இறங்கி வேலை செய்ய போறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. சோ மக்களுக்கு ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்றேன், எது உண்மை போயின்னு இப்பயே தெரியல ஆல்ரெடி, இதுக்கப்புறம் சுத்தமா தெரிய போறது இல்ல. ஏன்னா டிஎம்கே சைடுல இருந்து ஒரு விஷயத்தை பரப்புவாங்க, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி, அதை நம்புவீங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து இதுதான் உண்மைன்னு பரப்புவாங்க, அதை நம்புவீங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்ப டிவிகே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் நிறைய வீடியோல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேய் இதெல்லாம் ஒன்னும் நடக்கவே இல்லடா, அதுக்குள்ள ஏன்டா பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி பண்ணி பழகிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இது ஒரு பக்கம் போதா, முக ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், டிவிகே வந்து பழிவாங்கற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவங்க மேல வந்தவன பாத்தீங்கன்னா குண்டர் சட்டம் பாயுது. சரி ஓகே, அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க, குண்டர் சட்டம் பாயுதுன்னு இருக்கலாம். ஆனா இன்னொன்னு, பொன்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே பெண் தொண்டர்களை வந்து இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி விஜய் என்ன பண்ணிருந்தாரு, போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல எலெக்ஷன் முன்னாடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருந்தாரு. சோ அதுவே பெரிய பேசு பொருளாச்சு. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொன்ராஜ் மேல பெருசா ஆக்ஷன் எடுக்கல. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, 2 கம்ப்ளைண்ட் வந்து புதுசா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிவிகே தொண்டர்கள் வந்து இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொன்ராஜ் சொன்ன மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயம். அதாவது அவர் பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. ஆனா எமோஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் எதுக்காக அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, டிவிகேட பெண் தொண்டர்கள் சில பேர், சிலர்ல சில பொண்ணுங்க என்ன பண்ணுச்சுங்கன்னா, நாங்க வந்து அவருக்கு அக்காவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுச்சு. சோ அந்த மேட்டர்லாம் கேட்டுட்டு ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை திட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இழிவா பேசிட்டாரு. சோ அந்த இழிவா பேசுற வார்த்தைகள் தப்பு, அவர் பேசுனது 100% தப்பு. ஆனா அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, என்னோட இளைய சமுதாயம் வந்து இவ்வளவு நாசமா போதே கண்ணு முன்னாடி, இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கு, இப்படி அந்த பொண்ணுலாம் இப்படி பேச முடியும், அந்த அளவுக்கு அறிவுகட்டத்தனமா இருக்கா அப்படின்றத பேசுறதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணிட்டாரு, வார்த்தைகளை ரொம்ப கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான். சோ அந்த மாதிரி அவர் பேசுனதால விஜய் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருந்தா இப்போ அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில இந்த புகார் தொடர்பாக விசாரணை நிலுவையில் இருந்த நிலையில 2 வழக்குகள் இருவேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 கம்ப்ளைண்ட் வேற ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால விஜய் வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கற வேலையில ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் யார் மேல ஆக்ஷன் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஆல்ரெடி அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி எந்த டீம் வேலை செய்யுது அப்படின்றது அப்பட்டமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு, அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற எக்ஸோட அக்கவுண்ட் எல்லாம் முடக்க சொல்லி சைபர் கிரைம்ல இருந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. சோ கோர்ட் வந்து அதுக்கு இடைக்கால தடையும் போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்ப டிவிகே அகைன்ஸ்டா யாரும் பேசவும் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பேசியிருப்பாங்களே இதுக்கு முன்னாடி, அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த கட்டத்துக்கு டிவிகே வந்து போயிட்டு இருக்கு, அடுத்து டிஎம்கே மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருந்தாரு, 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா படிப்படியா மூடிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த வகையில ஒரு இடத்துல 2 கடையை வந்து மூடி இருக்காங்க. சோ 2 கடையை மூடிட்டு ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா பிரைவேட்ல ஒரு பார் வந்து ஓபன் ஆகுது, ஏசி பார். சோ அப்படி பாக்கும்போது நீங்க ஒயின் ஷாப்பை மூடினதுக்கு அங்க அவசியமே இல்லையே. அதாவது நீங்க இப்ப என்ன பண்றீங்க, கவர்மெண்ட்டை மூடிட்டு பிரைவேட்டுக்கு வந்து எல்லாருக்கும் அப்ரூவல் கொடுக்குறீங்களா? எப்படி ஒரே வாரத்துல ஒருத்தவங்க லைசன்ஸ் கிடைச்சு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேலம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை மூடப்பட்ட இடத்தில் தனியார் பார் திறக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டு பிரைவேடைசேஷன் பண்றது தான் இவங்களோட ஐடியா, ஆதவர்ஜன் அவங்க டீமோட ஐடியா அப்படின்ற மாதிரி காசிப்ஸ் மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது சோஷியல் மீடியால. இதை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையா அப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற டவுட்டும் வருது. யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட் இது க்ளோஸ் ஆகுது 2 கடை, அதே இடத்துல ஒரே வாரத்துல ஒரு ஏசி பார் ஓபன் ஆகுது. இதுதான் சேஞ்சா? அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்த ஒரு சாராய கடை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு போறதா சேஞ்சா? நல்ல சேஞ்சரா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி அது ரொம்ப ஒஸ்டான விஷயம். யோசிச்சு பாருங்களேன், மக்கள் அவ்வளவு நாளா போராடி கடைசியில் ஒரு வீடியோ காலம் வந்துருச்சு, ஒயின் ஷாப்பை மூட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பிரைவேட்டா ஓபன் பண்ணா எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்காது. அதுதான் அங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் இப்போ என்னன்னா, டிவிக்கு வந்து ஏடிஎம்கே எப்படியாவது கூட்டணி கூப்பணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மும்முரமா இருக்கு. என்னதான் ஆதவர்ஜன் வாய்க்கிலேயே பேசினாலும் ஏடிஎம்கே நாங்க கூப்பணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க கட்சி சைடுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்க பாதி பேருக்கு மேல எப்படியே பிச்சு தூக்கிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ஏடிஎம்கே வேணும்னா ஒரு போன் கால் இபிஎஸ்க்கு போட்டிருந்தாலும் அவரே ஓடி வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசினாரு.
போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்துலாம் சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா, ஓடி வந்திருக்க மாட்டாங்களா சொல்லுங்க. அவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த 25 பேர் எம்எல்ஏ பிச்சு கூட்டின்னு வரீங்க? விஜய் எதுக்கு போய் அவங்களை மீட் பண்றாரு? ஸோ உங்களுக்கு ஏடிஎம்கேட ஆதரவு வேணும் அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து கட்சியை காப்பாற்றணும்னா இப்போ வந்து அந்த ஏடிஎம்கேட ஆதரவு தேவை அப்படின்ற மாதிரி கிளீனா தெரியுது. சப்பக்கட்டு தான் சும்மா கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். திருமாவளவன் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காருல, அது வந்து நீடிக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வருங்காலத்துல இப்ப அதிமுக தவேக்காக ஆதரவு அளிக்கும் பட்சத்துல நம்மளோட ஆதரவு வந்து திரும்ப பெறப்படுமா? ஏன்னா இந்த அப்போ நாங்க எங்க தோழர்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் போறதை வச்சு பார்க்கும்போது விஜய் தலைமையிலான இந்த தாவேக அரசு வந்து எவ்வளவு நாள் நீடிக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கர கிளாஷ் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு டிவிகே அரசு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் எலெக்ஷன் 1 வருஷத்துலயோ இல்ல 1.5 வருஷத்துலயோ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா மட்டும்தான் மக்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நான் வந்த நாள்ல இருந்து இவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. பட் அந்த ஆக்ஷன்ஸ்க்கான ரிசல்ட் இன்னும் எதுவும் கிடைக்கல. சோ அது கிடைக்கும் போது தான் தெரியும் உண்மையிலேயே இதெல்லாம் பண்றாங்களா. ஏன்னா ஜெயிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் தொகுதிக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இதை பண்றேன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா பண்ணுவேன், எல்லா இடத்துலயும் போய் கண்டிப்பா பண்ணுவேன் வாக்குறுதி திருப்பியும் கொடுத்துட்டு வராங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு வீடியோ போட்டா கரெக்டா இருக்கும். ஆனா பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 20 நாள்ல முடிச்சிடலாம், அதை இன்னும் 1 வாரத்துல முடிச்சிடலாம், இன்னும் 4 நாள்ல முடிச்சிடலாம். நான் என்ன கேட்கிறேன், வீடியோ போடுறீங்க, அதை பண்ணி முடிச்சுட்டு ஆமா எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா பரவாயில்ல. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன் இன்னும் 1 வாரத்துல முடிச்சிடலாம், இன்னும் 4 நாள்ல முடிச்சிடலாம் சொல்லிட்டு இதையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் ரிசல்ட் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா நல்ல பேர் எடுத்தா தான் ஆட்சி தக்க வைக்க முடியுங்க. இன்கேஸ் எலெக்ஷன் வந்தாலும் சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு பயங்கரமான ஆஃபர் வந்துதான், இந்த மாதிரி திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிக்கலாம், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆகிக்கலாம், 2 கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்துதான். அவர் வந்து சொல்றாரு, நேத்து வந்து சொன்னோட சரியான பரபரப்பு, நியூஸ் சேனல் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே உண்மையிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை தானே பேசியிருக்கானுங்க, நம்ம கிட்ட உருட்டுறானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தம்மை முதல்வராக அறிவிக்க உள்ளதாக ஒரு தரப்பு கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது ஆனா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, காலையில அந்த பீஸ் திடீர்னு மாத்தி பேஸ்டாப்ல இந்த மாதிரி இல்ல நான் வந்து ட்ரஸ்டடா, அதாவது ஏடிஎம்கேல இருந்தும் சரி டிஎம்கேல இருந்தும் சரி அதிகாரப்பூர்வமா எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, அது வந்து காசிப்ஸ் மாதிரி வந்ததுங்க, அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளா சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். வருங்கால நேத்து பேசும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து போன் வந்தது, இங்க இருந்து போன் வந்ததுன்னு பேசிட்டு காசிப்ஸ் வந்தது, அதை தான் சொன்னேன். மத்தபடி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரியல, நேத்து நியூஸ்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் போட்டு ரிவீட் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்ன நீ இங்க இருந்து அங்க சப்போர்ட் பண்ணி பேசுற நீ அப்படின்ற மாதிரி உடனே பாத்தீங்கன்னா பேக் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நின்ன இடத்துல இருந்தே மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் தான். அப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு, யாரு சாமி நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. டிஎம்கே டிவிகேக்கு அகைன்ஸ்டா பயங்கரமான ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு டஃப் காம்படிஷன் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இன்ஸ்டாகிராம்ல போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.